மறுபடியும் கணேஷ். சுஜாதா அவர்கள் எழுதிய மர்மக்கதை 3ஆம் பகுதி. கணேஷிடம் அடைக்கலமாக வந்த பெண் தன் கணவனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து கணேஷ் மேற்கொள்ளும் விறுவிறுப்பாக முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். அது ராஜேந்திரன் அலுவலகம். மேஜையில் 2 டெலிஃபோன் இருந்தது. அதில் ஒன்றில் பேசி முடித்துவிட்டு, சொல்லுங்க கணேஷ் என்றார். நீங்கள் தான் சொல்லணும். அந்த ஷைலஜா பிரபாகர் கேஸ் தானே? ஆமாம். ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. பார்க்குறீங்களா? புரியுமா? புரியும்னு நினைக்கிறேன். கணேஷுக்கு புரியாத விஷயமா? அரசாங்கத்துக்கே உரிய பழுப்பு காகிதம், ஃபோட்டோக்கள், இறந்த ஷைலஜாவின் உடலின் நீளம் சென்டிமீட்டர்களில், உடம்பு காயங்கள் எதுவுமே இல்லை. கழுத்தில் 2 இடங்களில் இரத்தம் உறைந்து நீளமாகி தூக்கு கயிற்றின் இறுக்கம். இறந்த நேரம் சுமார் மதியானம் 1:30. இறந்ததின் காரணம் தூக்கின் இறுக்கத்தில் சுவாச குழாய் தடைப்பட்டு பிராணவாயு நிறுத்தப்பட்டு பலாத்காரத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. வயிற்றில் உணவில் சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. ஓகே, தற்கொலை கிளியர் என்றார் ராஜேந்திரன். ராஜேந்திரன், இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கழுத்தில் 2 இடத்துல ரத்தம் உறைஞ்சிருக்கல. தூக்கு கயிறு ஒரு சுற்று தானே சுற்றி இருந்தது. ஒரு சில வேளையில் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு இடத்துல கழுத்து இறுக்கியிருக்கோம், கை கால் துடிக்கும்ல, அந்த துடிப்பில் எலும்பு முடிச்சிலிருந்து நழுவி சுருக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக இறுகியிருக்கலாம். சாதாரணமாக எலும்பு உடஞ்சி போயிடும். இது அந்த கேஸில் உடையில, சுருக்கிலேயே சுருக்கிலே பொறுக்க முடியாமல் இறந்துருக்கா. வசந்தி எச்சில் விழுங்கி கொண்டு கழுத்தை தடவி கொண்டான். நான் பார்த்துருக்கேன் கணேஷ், கொலை தண்டனைக்கு தூக்கு போடுறப்ப. ஐயோ டெரிபிள். நான் பார்த்த கேஸெல்லாம் ராத்திரியெல்லாம் அழுவானுங்க, மூத்திரம் விடுவானுங்க. ஒருத்தன் சோன் பப்படி கொண்டு வரியான்னு கேட்டான். இப்போல்லாம் தூக்குங்கிறதே அபூர்வம். 7-8 வருஷத்தில் விட்டுடுறாங்க. ராஜேந்திரன், இந்த கேஸில் நான் கண்டுபிடிச்ச ஒன்று உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள் கணேஷ். சொன்னால் அதை கேள்வி கேட்காம ஒத்துக்கிறேன். அப்படி இல்லை, அந்த கடுதாசி, பயமுறுத்தல் கடுதாசி, அதை பிரபாகரே அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? எப்படி சொல்கிறீங்க? அட்ரஸ் டைப் படிச்சிருக்கிற டைப்ரைட்டர் அவரோட ஆஃபீஸ் டைப்ரைட்டர். அப்புறம் அந்த பத்திரிக்கை, வெட்டப்பட்ட பத்திரிக்கை அவர் வீட்டு ஷெட்லே இருக்குது. என்ன இது, லண்டன் போனப்புறம் ஸ்காட்லாண்ட் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கு வேலை போயிடும் போல் இருக்குதே. சரி, மறுபடியும் சொல்லுங்கள். சொன்னான். வெயிட் மினிட், அந்த கடிதம் இருக்குதா? கொண்டு வந்திருக்கேன். ராஜேந்திரன் அதை பார்த்தார். இந்த அட்ரஸை பாருங்கள், இந்த கடுதாசியை பாருங்கள், இந்த ஓ எழுத்தை பாருங்கள். ராஜேந்திரன் ஒப்பிட்டு பார்த்தார். நீங்கள் சொல்கிறதுல விஷயம் இருக்குது. ஆனால் சொந்த பொண்டாட்டிக்கே கணவன் மொட்டை கடுதாசி எதுக்கு எழுதியிருக்கான்? அதுவும் பிளாக்மெயில் லெட்டரு. ஒரே தியரி தான் இருக்குது அவகிட்ட. பிரபாகருக்கு சந்தேகம் முதல்ல ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவள் என்ன செய்கிறான்னு பார்க்குறதுக்கு இப்படி செஞ்சுருக்கலாம். அவள் 10,000 ரூபாய் தயார் செய்கிறாளான்னு பார்க்கலாமே, அதிலிருந்து தெரிஞ்சிடுமே. இருக்கலாம். ஏன் இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமே, அந்த ஆளையே கேட்டுடலாமே. ராஜேந்திரன் டெலிஃபோனை எடுத்தார். கணேஷ் கொஞ்சம் பதட்டப்பட்டான். ஏதோ அவனாக மனதில் விவரித்து கொண்டு நினைத்து கொண்டது இது. நேராக பிரபாகரை குறிப்பிடும்படியாக இல்லை. ஒரு விதமான ஊகம்தான். இப்போது ராஜேந்திரன் பிரபாகரை கேட்கப் போகிறார். ஐயோ, என்ன சொல்வார்? சில்லி என்பாரா? ராஜேந்திரன் எண்களை சுழற்றினார். ஹலோ, மிஸ்டர் பிரபாகர் இருக்காரா? சரி, அவர் வந்தால் போலீஸ் எஸ்பி ராஜேந்திரன் ஃபோன் பண்ணார். 663366க்கு உடனே ஃபோன் பண்ண சொன்னாருன்னு சொல்லுங்கள். டெலிஃபோனை வைத்தார். வீட்டில் இல்லை. பாடியை எப்போ திருப்பி கொடுத்தாங்க? மத்தியானம் 1 மணிக்கு கொடுத்தாங்க. அந்த அம்மா சைடில் பெரிய குடும்பம், வயசான அம்மா, தம்பி, தங்கைகள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. ஒரே கூச்சல், அழுக. இவர் தான் கொஞ்சம் ஆடி போயிட்டார். அப்படியே சிலை மாதிரி விக்கித்து போயிட்டு உட்கார்ந்துருந்தார். பாவம். ராஜேந்திரனிடம் ஒரு சிப்பந்தி ஒரு விசிட்டிங் கார்டு கொண்டு வந்து கொடுத்தான். அதை பார்த்துவிட்டு, வரச்சொல். இந்த பாரியா யார் வந்திருக்காங்க தெரியுமா? மிஸ்டர் பிரபாகர். வாங்க மிஸ்டர் பிரபாகர், நான் இப்போ தான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பிரபாகரின் உடைகள் கசங்கி கண்கள் கலங்கி முகத்தில் 2 நாள் தாடியுடன் சட்டை பட்டன்களை சரியாக போட்டுக்கொள்ளாமல் இருந்தார். கணேஷையும் வசந்தையும் பார்த்தார். சார், நான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொல்லுங்கள். வசந்தையும் கணேஷையும் மறுபடி பார்த்தார். பரவாயில்ல, அவங்க இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க தான், சொல்லுங்கள். தயங்கி, என் மனைவியோட தற்கொலைக்கு நானே ஒருவேளை காரணமாக இருப்பேனோன்னு என் மனசு அல்லாடுதுங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறது என் மனைவிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு அனாமதேய கடுதாசி எழுதினேன். ராஜேந்திரன் கணேஷை பார்த்தார். கணேஷ் ஒரு தடவை அவர் பார்வையை சந்தித்துவிட்டு மறுபடி பிரபாகரை பார்த்தான். அந்த கடுதாசியில் அவளை பயமுறுத்தி 10,000 ரூபாய் பணம் கேட்குறாப்புல எழுதியிருந்தேன். உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு எழுதியிருந்தீங்களா? இல்லை, ஒரு தமிழ் பேப்பர்லேருந்து வார்த்தைகளை வெட்டி ஒட்டி அனுப்பிச்சிருந்தேன். சொல்லுங்கள், அதை எதுக்கு அனுப்பிச்சேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்ச நாளாகவே என் மனைவி மேலே எனக்கு சந்தேகம். எப்போன்னு தெளிவாக ஞாபகம் இல்லை. 1 மாதம் இருக்கலாம். அவள் எனக்கு துரோகம் பண்ணுறாளோன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் நெருப்பை முழுங்கி அது உள்ளுக்குள்ளேயே எரியிறாப்புல. அந்த சந்தேகம் எந்த கணவனுக்கும் வரக்கூடாது. இதை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முதல்ல நம்பலை. அப்புறம் அவன் நடந்துக்கிட்ட விதம், மூடி மறைச்சது, பொய் சொன்னது எல்லாம் சந்தேகத்தை வலுப்படுத்துச்சு. ஆனால் திட்டமாக தீர்மானமாக அதை தெரிஞ்சுக்க முடியல. தவிச்சு போயிட்டேன். கடைசியில் யாரோ பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கடுதாசி எழுதி அனுப்புகிறதா தீர்மானித்தேன். அதை பார்த்துட்டும் உண்மையாக இருந்தால் ஒரு விஷயம் மோதலுக்கு வந்துடும். ஒன்று என்கிட்ட சொல்லும்படியாக ஆகிடும், இல்லை பணம் எடுக்க ஏற்பாடு பண்ணுவாள். அதனால தான் அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினேன். அது போய் இந்த மாதிரி விபரீதமாக போயிடும்னு நான் நினைக்கல. அதை பார்த்து பயந்துட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ராஜேந்திரன் கணேஷை பார்த்து கொண்டே, மிஸ்டர் பிரபாகர், இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்பினது எங்களுக்கு தெரியும். அப்படியா? எப்படி? கணேஷ், முந்த நாள் ராத்திரி உங்கள் மனைவி இதை என்கிட்ட காட்டி யோசனை கேட்டாங்க. மிஸ்டர் பிரபாகர், உங்கள் சந்தேகம் உண்மை தான். ஐம் சாரி. நீங்கள் நிஜத்தை ஒழிக்காமல் சொன்னாப்புல நானும் நடந்ததை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் மனைவிக்கு உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு அவங்களோட பழைய சிநேகிதன் ஒருத்தனை பல தடவை சந்திச்சிருக்காங்க. நேற்று ராத்திரி எல்லாத்தையும் விட்டுட்டு ரயில் பிடிச்சி அந்த ஆளோட போகிறதா இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த கடிதம் வந்தபோது இதை பார்த்து பயந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நெற்றி சுருக்கி ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் பிரபாகர். நான் போய் அவங்களுக்கு ஒரு விதத்தில் புத்தி மாதிரி சொன்னேன். இந்த தீர்மானத்தை உடனே எடுக்க வேண்டாம், கடுதாசியை பற்றி பயப்பட வேண்டாம், உங்கள் கணவரோடு சேர்ந்து வாழ இன்னொரு முயற்சி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருக்கலாம், அப்புறம் டிசைட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஒரு சில மணி நேரத்தில் வாழ்க்கை பிரச்சனை முழுவதையும் தீர்க்க பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் விவாகரத்து சட்டத்தை பற்றியும் சொன்னேன். ஓ, அப்படியா என்றார் பிரபாகர். நேத்திக்கு காலையில் அவங்க எனக்கு ஃபோன் பண்ண போது கூட ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தாங்க. நான் சொன்னதை ஒப்புத்துக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்பில் செயல்படுறதா தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சாயங்காலம் என்னை வந்து பார்க்குறதா கூட சொன்னாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே பைத்தியக்காரி என்ன நினச்சிட்டாலோ மனசில் என்றார் பிரபாகர். என்னவா இருந்தாலும் உங்கள் கடுதாசியை பார்த்து பயந்து அதனால் தற்கொலை பண்ணிகிட்ருப்பாங்கன்னு எனக்கு தோணலை மிஸ்டர் பிரபாகர். பிரபாகர் முகம் சற்று தெளிந்தது. தேங்க்ஸ் மிஸ்டர். என்ன பேர் சொன்னீங்க? கணேஷ். கணேஷ், என் வயிற்றில் பாலை வாத்துட்டீங்க. மரண செய்தி தெரிஞ்சதுலேருந்து பெங்களூர்லேருந்து காரில் வர்றபோது ஆஸ்பத்திரியில் எல்லா இடத்துலையும் இந்த சோகத்தோடு பார்த்தியா, இந்த மாதிரி கடுதாசி எழுதிட்டோமே அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அப்படின்னு குற்ற உணர்ச்சி என்னை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்டதும் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. மிஸ்டர் கணேஷ், அவள் அன்னைக்கு என்னை பற்றி நல்லதாக ஏதாவது ஒன்று சொன்னாளா? தயங்கி சொல்லலை உடனே. ஆனால் திட்டவும் இல்லை. பொதுவாக நீண்ட கால திருமண வாழ்க்கையில் ஒரு அலுப்பைத்தான் அந்த வார்த்தையில் பார்த்தேன் என்றான். பிரபாகர் நீண்ட பெருமூச்சு விட்டார். மிஸ்டர் பிரபாகர், ஒரே ஒரு கேள்வி, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட அவங்க நேரில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க? எப்படி எடுத்துக்கிறது? என்னை விட்டுட்டு போகிறேன்னா ஒளிஞ்சு போன்னு தான் சொல்லியிருப்பேன். பாசாங்கு பண்ணிக்கிட்டு உயிர் வாழறதுல என்ன லாபம்? என்னுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ராஜேந்திரன், உங்களை காலையில் நான் கேட்கல, ரொம்ப சோகத்தில் இருந்தீங்க, இப்போ கேட்டுடலான்னு. நீங்கள் விஸ்கி சாப்பிடுவீங்களா? ஏன்? இல்லை, ஒரு பாட்டில் பார்த்தேன். பெர்மிட் இருக்குதா? அதெல்லாம் இருக்குது.
இனிமே அதுதான் எனக்கு. நோ, ஜாஸ்தி குடிக்காதீங்க. போகிறவங்க போயிட்டாங்க, அதுக்காக இருக்கிறவங்க உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். நான் வரட்டுமா சார்? மேலே ஏதாவது விசாரிக்கணும்னா எப்போ வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி வாங்க. வரேன் மிஸ்டர் கணேஷ், வரேன் மிஸ்டர் வசந்த். அவர் சென்றதும் ராஜேந்திரன் கணேஷிடம் வெல், வாட் யூ திங்க் என்றார். அவர் கொடுத்த வியாக்கியானம் ஏறக்குறைய பொருந்துகிறது. யோக்கியமாக நேராக வந்து உங்ககிட்ட நான் தான் கடுதாசியை எழுதினேன் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் உதைக்குது. சரி விடுங்க கணேஷ், எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மற்றொரு கேஸ், அது தீர்ந்து போச்சு. ஃபைல் ஒரு ஓரத்தில் இனிமேல் தூங்கும். ஷைலஜா, பிரபாகர் அடுத்த வருஷம் வந்து கேட்டு பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ, எனக்கு மறக்காதுங்க என்றான் கணேஷ். கணேஷ் வசந்தும் ஒரு உடுப்பி ஹோட்டலுக்கு சென்று அகலமாக மசாலா தோசை சாப்பிட்டுவிட்டு ஸ்ட்ராங்காக காஃபி குடித்துவிட்டு திரும்ப ஆஃபீஸுக்கு சென்றார்கள். கணேஷ் காரிலேயே தூங்கினான், விழித்தான். ஷைலஜா, பிரபாகர், ராஜேந்திரன் சொன்னது ஒரு விதத்தில் சரிதான். ஷைலஜா கொஞ்சம் மனசுலேருந்து தேஞ்சு போவா. நாளன்னைக்கு இன்னும் கொஞ்சம், அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் இருந்தோம். அந்த சாவி துவாரத்தின் ஊடே பார்த்த அந்த முதல் அதிர்ச்சியை அவனால் வாழ்க்கையில் முழுதும் மறக்க முடியாதென்று தோன்றியது. அலுவலகத்தில் ஒரு இளைஞன் காத்திருந்தான். வசந்த் அவனை பார்த்ததும், பாஸ் இதுதான் தயாள். தயாள் நகத்தை கடித்து கொண்டு சிகரெட்டு பிடித்து கொண்டும் நின்று கொண்டிருந்தான். உட்காருங்க ஒரு நிமிஷம் என்று கணேஷ் தன் அறைக்கு வந்தான். வசந்த், இவன் எப்படிரா இங்கே வந்தான்? நான் தான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன், ஏதாவது உதவி வேணும்னா வா அப்படின்னு. சரிடா போய் விசாரி, எனக்கு தலை வலிக்குது. வசந்த் வெளியே வந்தான். என்ன மிஸ்டர் தயாள்? தயாள், மிஸ்டர் வசந்த், என்னால் தனியாக ரூமில் இருக்க முடியல. ஷைலஜாவின் தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் தான் அவளை வலுக்கட்டாயமாக காண்டாக்ட் பண்ணி சந்தித்தேன். நான் தான் அவளுக்கு ஆசை காட்டினேன். அவளை இன்னொருத்தன் மனைவின்னு மதிக்காமல் அந்த சபல புத்தியை பயன்படுத்திக்கிட்டு அவளை தொட்டேன், களங்கப்படுத்தினேன். அந்த குற்றம் தாங்க முடியாமல் தான் அவள் தற்கொலை பண்ணிகிட்ருக்கணும். நாள் என்கிட்ட பேசுகிற போது கூட அவன் மனசு அல்லாடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த எளிய மனசுக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறது தாங்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு என் மனசில் குற்ற உணர்வு நிரம்பி தவிக்குது. இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போகிறேன்? மிஸ்டர் தயாள், நீங்கள் கவலைப்படாதீங்க. போகிறவங்க போயிட்டாங்க, இதுக்காக பண்ணிக்கிட்டான்னு இப்போ சிந்திக்கிறதுல பைசா பிரயோஜனம் இல்லை. நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்புகளை பண்ணுறோம் இல்லையா? தயாள் அப்போது ஒரு வினோதமான காரியம் செய்தான். 2 முஷ்டிகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு மடையர் என்று சுவரில் மிக ஆக்ரோஷமாக குத்தி கொண்டான். மறுபடி அந்த பகுதி முழுவதும் ரத்தம் இழந்து வெள்ளை வெள்ளையரென்றாகி நீல நிறமாகி மை காட் என்று வசந்த் அவன் மேல் பாய்ந்து அவனை நிறுத்தி தள்ளினான். கணேஷ் விரைந்து வந்து, என்ன வசந்த் சத்தம்? தயாளை நாற்காலியில் அழுத்தி பிடித்து கொண்ட வசந்த், வாத்தியார் ஷைலஜா இறந்து போனதுக்கு பரிகாரமாக சுகத்திலே குத்திக்கிறாரு. ஏயா, நீ குத்திக்கிறதுக்கு எங்கள் ஆஃபீஸ் தான் கிடச்சிச்சா உனக்கு? இரு வசந்த். கணேஷ் தயாளை பார்த்தான். நீண்ட நாசி, கண்டங்கரையில் என்று சித்திரக்காரனின் தாடி, கண்களில் நிஜமான சோகம். மிஸ்டர் தயாள், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அங்கே தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என்னவோ அவள் தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு சில வேளையில் நானே தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட ஆசையாக இருக்குது. விபரீத ஆசையெல்லாம் வேணாம். வசந்த், அந்த ஆளை விட்டுடட்டுமா? குத்திக்க மாட்டிங்களே? விடு வசந்த். டிஃபன் ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம். மிஸ்டர் தயாள், உங்களுக்கு தனியாக இருக்க பயமாக இருந்தால் பேசாமல் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம். நீங்கள் அந்த சோஃபாவில் படுத்து இருந்துட்டு நாளைக்கு காலையில் போகலாம். நாங்கள் ராத்திரி கொஞ்சம் நேரம் முழிச்சிட்ருப்போம், ஆசுவாசப்படுத்திக்கங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஷைலஜா என்னவோ உங்களால் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதெல்லாம் அபத்தம். என்னை பொறுத்த வரையும் அவளுக்கு திடீர்னு என்னவோ ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. காலையில் எங்கிட்ட சிஎஃப்பில் தான் பேசினா. உங்களோட இருந்த குற்ற உணர்வினால் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அது ராத்திரியே நடந்திருக்கும். இந்த மாதிரி குற்ற உணர்வெல்லாம் ராத்திரி தான் தலையை தூக்கும். இவ பகல் 1 மணிக்கு பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பகல் சாகிற நேரம் இல்லை, ஃபோன் பண்ணுற நேரம், பஸ்ஸில் போகிற நேரம், புஸ்தகம் வாங்குகிற நேரம். நீங்கள் சும்மா அலட்டிக்காதீங்க. அப்போ நான் ராத்திரி இங்கே ஒரு ஓரத்தில் இருந்துக்கட்டுமா? தாராளமாக. வசந்த், இவருக்கு சிகரெட்டு கொடு என்று சொல்லிவிட்டு கணேஷ் உள்ளே சென்றான்.
நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். என்ன வேலை பண்ணுறீங்க? வேலைன்னு ஒன்றும் ஸ்திரமாக இல்லைங்க. எல்லா வேலையும் செய்வேன். டைப் அடிப்பேன், டுட்டோரியல் காலேஜுக்கு நோட்ஸ் எழுதி கொடுப்பேன், அச்சாபீஸில் ப்ரூஃப் பார்ப்பேன், சில வேளைகளில் ரேடியோ ரிப்பேர் செய்வேன், டிவி கூட கற்றுக்கிட்டேன். பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ஒன்றும் இல்லையாவது ஸ்திர புத்தி கிடையாதுங்க எனக்கு. ஊராக அலைஞ்சேன், வடக்கத்தி தேசம் பூரா அலைஞ்சேன். அப்பப்போ தேவைக்கு உண்டான மட்டும் சம்பாதிப்பேன். எந்த வேலையும் செய்வேன். ராஜஸ்தான் ஒட்டகத்துக்கு பால் கறந்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஸ்டூல் போட்டுக்கிட்டா பாலை என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரோமம் இருக்கும், வடிகட்டிக்கிட்டு. ஐயோ சொல்லாதீங்க, இப்போ தான் தோசை சாப்பிட்டு வந்திருக்கேன் என்றான் கொட்டாவி விட்டுக்கொண்டே. அப்புறம் ஒரு மிலிட்டரி கேம்பில் சிவிலியன் ஒர்க்கராக கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கே எல்லா தொழிலும் கற்றுக் கொடுத்தாங்க. கார்பெண்டரி, ஸ்மித்தி எல்லாம் தெரிஞ்சும் என் வாழ்க்கையில் ஒரு சைஃபர் தான். ஏன்னா சைலஜாவின் ஞாபகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. வாழ்க்கையில் எதிலும் ஈடுபட முடியாமல் போச்சு. சரி, இனிமேல் அவங்க போயிட்டதுனால உங்களுக்கு ஒரு விதமான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தான். இவ்வளவு வேலையில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல நீங்கள்? ஷைலஜாவை அவ்வளவு சுலபமாக மறந்துட முடியுமா? சரி சரி தூங்குங்க. கணேஷ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திருப்பார். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கணேஷ் உள்ளே சென்றபோது கணேஷ் சாய்வு நாற்காலியில் தூங்கி கொண்டிருந்தான். அவனை எழுப்ப மனம் வரவில்லை வசந்துக்கு. 2 தினங்களாக தூக்கம் என்பதே இல்லை. மேஜைக்கு மேல் ஒரு காகிதத்தில் கணேஷ் கையெழுத்து தென்பட்டது. 2 மணி நேரம் கழித்து எழுப்பு. வசந்த் ஏறக்குறைய குழந்தை போல தூங்கும் கணேஷை பார்த்தான். மேலிதாக மார்ட்டின் பாஸ் என்று சொல்லிவிட்டு விளக்கை அணைத்தான். கணேஷ் காலையில் எழுந்தபோது குட் மார்னிங் பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் கடிகாரத்தை பார்த்தான். மடையா, எழுப்புறதுக்கு என்னடா? சாரி, 2 நாளாக கண்ணு முழிச்சிருக்கோம். உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னுட்டு தான் எழுப்பலை. இல்லைன்னா கோர்ட்டில் போய் கொட்டாவி விடுவீங்க. அந்த தயாள் போயிட்டானா? காலையிலேயே கிளம்பி போயிட்டான். சாயங்காலமாக வரேன்னா உங்களோட பேசணுமா அவனுக்கு. இன்றைக்கி கோர்ட்டில் என்னென்ன இருக்குது வசந்த் சொன்னான். வசந்த், நேத்திக்கு கனவில் மறுபடி சைலஜா வந்தாடா. எனக்கு சுப்புலட்சுமி வந்தா. பேரை மாற்றிக்கிறியான்னு சத்தியம் வாங்கிக்கிட்டேன். ஷைலஜா தான் தீந்து போச்சே. போய் குளிச்சுட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நோ மோர் ஷைலஜா. ஏற்கனவே நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப வேலை தேங்கி போச்சு. கணேஷ் குளிக்கும்போது உடம்பில் சோப்பு போட்டுக்கொண்டு கழுவும்போது ஷைலஜாவின் நினைவுகளும் அந்த சோப்பு நீரில் கரைந்து வடிந்து செல்வதைப் போல உணர்ந்தான். இன்னும் 2 மணி நேரத்தில் கோர்ட்டில் சட்டங்களில் சிக்கி சைலஜாவின் கடைசி ஞாபகங்களும் தேய்ந்துவிடும். இருந்தும் குளித்துவிட்டு உடையணிந்து கொண்டு வெளியே வரும்போது கணேஷ், வசந்த், நீ என்னை அடிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் 2 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். 11 மணிக்குத்தானே கோர்ட்டுக்கு போக போகிறோம். வசந்த் அழுத்து கொண்டு, ஷைலஜா பற்றியா என்றான். ஆமாம், நான் அம்பேல் விட்டு தள்ளுங்க பாஸ். டே இது தான் கடைசி, அத்தோடு விட்டுடுறேன். சரி சொல்லுங்க. அந்த டிரைவரை மறுபடியும் போய் பாரு. பார்த்து 2 விஷயங்கள் கேளு. ஒன்று, நீ அவனை விசாரிச்சுட்டு போனதை பற்றி பிரபாகர் சொன்னானா? 2, எப்போதோ ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கி கொண்டு வந்தான் என்றானே, சரியாக எந்த தினம்? இதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்காக பாஸ் இந்த வெட்டி வேட்டை? எனக்கு என்னமோ பிரபாகர் தானே வந்து கடிதத்தை அனுப்பினது நான் தான் என்று ஒப்புக்கொண்டதில் ஒரு செயற்கைத்தனம் தென்பட்டது. நாம் அது பற்றி விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிந்த பிறகு தானே அவசரமாக வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று படுகிறது. அதனால் என்ன இப்போ? மனுஷன் எழுதுனேன்னு ஒப்புத்துக்கிட்டான்ல, ஏன்னும் சொல்லிட்டான்ல. அவன் தானாக ஒப்புத்துக்கிட்டு இருந்தா என்ன, பயந்து போய் ஒப்புத்துக்கிட்டு இருந்தா என்ன? சரி, நீ கண்டுபிடியேன். அப்புறம் அந்த விஸ்கி பாட்டில் டிரைவர் முதல் நாள் ஒரு முழு விஸ்கி பாட்டில் வாங்கிட்டு வந்ததா சொன்னான் இல்லையா? ஆமாம். முதல் நாள் பிரபாகர் ஊருக்கு போயிருக்கிறார். மறுதினம் பின்னிரவில் தான் திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் அந்த விஸ்கி பாட்டில் நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய காலியாக இருந்திருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? யாரோ அன்று வந்து விஸ்கி சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம்? யூ மீன் ஷைலஜாவை மத்தியானம் யாரோ பார்க்க வந்திருக்காங்க, வந்தவன் விஸ்கி சாப்பிட்ருக்கான், அப்படி தானே பாஸ்? ஆமாம். ஓ, இது ஒரு புது லைன். பாஸ், யாராக இருக்கும்? தயாளா இருக்கலாம். அவன் டெலிஃபோன் செஞ்சேன்னு தான் சொன்னான். அங்கே போனதா சொல்லலையே.
ஏய், பொய் சொல்லியிருக்கலாம். எதற்கும் இந்த 2 விஷயங்களை விசாரித்து கொண்டு நீ கோர்ட்டுக்கு நேராக வந்துரு, அப்புறம் பார்க்கலாம். இந்த கேஸ் நம்ம விடாது போல் இருக்கே பாஸ். ஏய், பார்த்துடலாண்டா. பிற்பகல் 2 மணிக்கே அலுவலகத்துக்கு திரும்பி விட்டான் வசந்த். அப்போதுதான் திரும்பி வந்தான். என்ன வசந்த், இவ்வளவு லேட்டு? நீங்கள் கேட்டதுக்கு கொஞ்சம் மேலேயே கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சரி சரி சொல்லு. முதல்ல பிரபாகருக்கு அந்த கடுதாசை பற்றி நம்ம விசாரித்ததெல்லாம் முழுக்க தெரியும். சமயக்காரன் சொல்லியிருக்கான், டிரைவர் சொல்லியிருக்கான், ஏன் அந்த பிரேமலதா கூட சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி வசந்த்னு ஒரு ஆள் உங்களை பார்க்க வந்தார், டைப்ரைட்டரை பற்றி விசாரித்தாருன்னு. ஓ ஓ வசந்தான். அப்புறம் அந்த டிரைவர் முழுசாக விஸ்கி பாட்டில் வாங்கிட்டு வந்தது முதல் தினம்தான். அன்றைக்கி காலையில் தான் பிரபாகர் பெங்களூருக்கு கிளம்பியிருக்காரு. சாயங்காலம் இவன் வாங்கி சமயக்காரங்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் அதை எடுத்து அலமாரியில் வச்சுருக்கான். எனக்கு என்னவோ அந்த சமயக்காரன் எடுத்து குடிக்க துணிஞ்சிருப்பான்னு தோணலை. அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாஸ், சொல்லு. அந்த வீட்டுக்கு போன போது முதல்ல வீட்டில் ஒருத்தருமே இல்லை, பூட்டி இருந்துச்சு. சும்மா வீட்டை சுற்றி பார்த்தேன். பின்பக்கம் ஒரு மன காலியாக இருக்குது. ஓரமாக வேலி போட்டிருக்குது. ஓரத்தில் சிமெண்ட்டில் அகலமான ஒரு குப்பைக்கூடை இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய பொட்டலம் என்னை கவர்ந்தது. என்ன செய்கிறது, என் விதி. கணேஷ்கிட்ட வேலை செஞ்சால் குப்பை தொட்டியை கூட பூரிக்கி ஆகணும்னு அந்த பொட்டலத்தை எடுத்து பிரித்து பார்த்தா, டே என்ன சொல்கிறா, சஸ்பென்ஸ். டன் டன் டேங். டே சொல்லுடா. கண்ணாடி துண்டுகள், கிழிஞ்ச ஃபோட்டோ, பட சட்டங்களின் துண்டுகள். ஃபோட்டோ என்னங்கிறீங்க? அந்த கல்யாண ஃபோட்டோ? கரெக்ட். அந்த குப்பையை பார்க்குறீங்களா, அப்படியே ப்ரீஃப் கேஸில் திணிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கணேஷ் பார்த்தான். ஃபோட்டோவின் துண்டங்களை சேர்த்து பார்த்தான். ஷைலஜாவின் முகம் தெரிந்தது. கண்ணாடி துண்டு சில இடங்களில் ஒழுங்காக வெட்டப்பட்டிருந்தது. கணேஷ் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசித்தான். பாஸ், இந்த கேஸ் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு வசந்த். ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்க, நான் சொல்கிறத கேள்வி கேட்காமல் எழுதிக்க. ஓகே பாஸ், கணேஷ் யோசித்து சொன்னான். காலை ஷைலஜா எழுந்திருக்கிறாள். உற்சாகமாக இருக்கிறாள். சமயக்காரனை அன்பாக விசாரிக்கிறாள். டீக்காக உடை அணிந்து கொள்கிறாள். வேலைக்காரர்களை வீட்டுக்கு போக சொல்லுகிறாள். மாண்டிசோரி பள்ளிக்கு போகிறாள். அங்கே தன் சிநேகிதியை பார்க்கிறாள். எழுதுடா. கொஞ்சம் இருங்க பாஸ், பென்சில் ரொம்ப சின்னதாக இருக்குது, எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. டே, இந்த ஆஃபீஸில் வேறு பென்சிலே கிடையாதா? இந்த புழுக்க பென்சில் தான் உனக்கு அகப்பட்டதா? ஆமாம், இவ்வளவு சின்ன பென்சில் எங்கே கிடச்சிது உனக்கு? வசந்த் அப்போது தான் அந்த பென்சிலை பார்த்தான். இது எது? இந்த 1 இன்ச்சு பென்சில் நம்மக்கிட்ட கிடையாதே. ஞாபகம் வந்துடுது. அது ஷைலஜா வீட்டில் கிடச்சிச்சு. அன்றைக்கி ராத்திரி டெலிஃபோன் பண்ணுற போது நம்பர் குறிச்சிக்க கீழே கிடந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். அப்படியே பைக்குள்ளே போட்டுக்கிட்டேன், ஞாபகம் இருக்குது. சரி, அதை கொடு பார்க்கலாம். கணேஷ் அந்த பென்சிலை வாங்கி பார்த்தான். மிக சிறிய பென்சில், 2 பக்கமும் சீவி இருந்தது. இந்த சீவல் வினோதமாக இருந்தது. வசந்த், இந்த பென்சில் அந்த வீட்டில் தான் எடுத்தியா? நிச்சயமாக தெரியுமா? நிச்சயமாக தெரியும். ஏன்? இந்த பென்சிலை பார்த்ததும் உனக்கு என்ன தோணுது? பணக்கார பென்சிலாக தோணலே பாஸ். டே, வேறு எதுவும் உனக்கு தோணலையா? வேற என்ன? முட்டாளே, இது ஒரு தச்சன் உபயோகப்படுத்தின பென்சில். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சீவி இருக்குது பாரு. பிளேடால் இப்படி சீவ முடியுமா, இல்லை ஷார்ப்னரால் சீவ முடியுமா? பின்ன பட்டையாக செதுக்கியிருக்கு பாருடா. அது ஒரு தச்சனுடைய பட்டை சிசிலால் தான் முடியும். அந்த வீட்டுக்கு ஒரு தச்சன் வந்திருக்கான். போகிறப்ப விட்டுட்டு கண்ணாடி ஃபோட்டோ. கண்ணாடி வசந்த், வெயிட் அ மினிட், கிடச்சிடுச்சுடா. ஐ காட் இட் வசந்த், ஐ காட் இட். மை காட். பாஸ் என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன கலைக்காத. உடனே திங்கக்கிழமை பேப்பரை எடு, எக்ஸ்பிரஸ். என்ன பாஸ்? டே எட்ராண்ணா. வசந்த் அலமாரிக்கு சென்று சமீப திங்கட்கிழமையின் எக்ஸ்பிரஸ் பேப்பரை எடுத்து வந்தான். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு காலையில் ஃப்ளைட்டு இருக்குதான்னு பாரு. ட்ரெயின், பஸ் அண்ட் ஏர் டைமிங்ஸ்னு ஒரு பக்கத்தில் போட்டிருக்கோம். வசந்த் பார்த்தான். இருக்குது பாஸ், காலையில் 10:30 மணிக்கு IC 560. குட். அங்கேருந்து பெங்களூருக்கு திரும்பி போகிறதுக்கு என்ன ஃப்ளைட் சாயங்காலம்? மறுபடி பார்த்து இருக்கு, 7 மணிக்கு ஃப்ளைட்டு 509 என்றான். கிரேட் வசந்த். ஷைலஜா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்கா.
என்ன சொல்கிறீங்க பாஸ்? கொலையா? யார்? மிஸ்டர் பிரபாகர். எப்படி? இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எழுதிக்க சொல்லுங்கள். வசந்த் மிக வேகத்தில் சொல்லி கொண்டு வந்தான். பிரபாகர் ஷைலஜாவை சந்தேகிக்கிறார். பயமுறுத்தல் கடிதம் அனுப்பி அவள் பணம் எடுக்கிறாளா என்று பார்க்க விரும்புகிறார். பெங்களூர் போகிறார். அங்கே மனம் மல்லாடுகிறது. அன்று மாலை ஷைலஜா தயாளை சந்திக்கிறாள். அது விவரம் தெரிந்ததோ அல்லது மன சஞ்சலத்தாலோ இல்லை. கடிதம் அனுப்பியவர் அவளை வேவு பார்க்க ஒரு ஆளை கூட நியமித்திருக்கலாம். மறுதினமே கோபத்துடன் ஃப்ளைட்டில் திரும்ப வந்திருக்கிறார். கோபத்தில் மன சஞ்சலத்தில் விஸ்கி சாப்பிட்டிருக்கிறார். அவள் வந்ததும் அவளுடன் சண்டை போட்டு குடி வெறி பொறாமை தன் குறையெல்லாம் சேர்ந்து வெடிக்க உடனே ஒரு கயிறு எடுத்து 2 சுத்து சுற்றி இறுக்கியிருக்கிறார். எனவே கழுத்தில் 2 நீல கோடுகள். கொன்றுவிட்டு அவளை அதே கயிற்றில் மாட்டி படுக்கையில் தூக்கு போட்டு தொங்கவிட்டு அதை தற்கொலை என்று நிரூபிக்க மிக திறமையாக செயல்பட்டிருக்கிறார். எல்லா ஜன்னல்களையும் சாத்திவிட்டு ஒரு ஜன்னல் கண்ணாடியை மட்டும் உடைத்து அதன் ஊடே கையை விட்டு அரை கதவை உள்பக்கம் தாழ்பால் போட்டு திரைகள் மறைந்திருக்க ஒரு தச்சனை கூட்டிகிட்டு வந்து அந்த உடைந்த ஜன்னலையும் தாளிட்டு விட்டான். அதற்கு வேறு கண்ணாடியை பொருத்துமாறு செய்திருக்கிறார். புதிய கண்ணாடிக்கு எங்கே போகிறது? எதிரே திருமண ஃபோட்டோவின் கண்ணாடி. அதை அறுத்து பொருத்திவிட்டு தச்சனை அனுப்பிவிட்டு உடைந்த கண்ணாடியையும் மரச்சட்டங்களையும் பொட்டலமாக்கி வெளியே குப்பை கூடையில் போட்டுவிட்டு டாக்ஸி பிடித்து விமான நிலையம் சென்று மாலை 7 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்ப பெங்களூருக்கு போய் ஹோட்டலில் போய் படுத்துட்டார். எப்படி? வசந்த் பிரமித்து போய், மை காட், இது சாத்தியமா பாஸ்? திரும்பி படித்து பாரா, எங்கேயாவது தப்பு இருந்தால் சொல்லு. நடந்திருக்குமா நடந்திருக்காதா? வசந்த் அந்த காகிதத்தை மறுபடி படித்தான். பாஸ், யூஆர் கரெக்ட், எல்லாம் பொருந்தது. இப்போ என்ன பண்ணலாம்? கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்தான். நாம் மிஸ்டர் பிரபாகரை போய் பார்க்கணும். ஆஃபீஸில் இருப்பார். ஆஃபீஸில் கூடாது, வீட்டில் தான் பார்க்கணும். முதல்ல அந்த ஜன்னலை நாம் பார்க்கணும். ஜன்னல் வழியாக கையை விட்டு கதவை உள்பக்கம் தாழ் போல முடியுமா அப்படின்னு உறுதிப்படுத்தணும். சாயங்காலம் வர அவரை பார்க்கலாம். அது வரை இதை பற்றி யார்கிட்டையுமே பேசாத. 4 மணிக்கு கோர்ட்டுக்கு மறுபடியும் போகணும். அப்புறம் அங்கே போகலாம் பாஸ். ஐ எம் த்ரில்டு. எனக்கும் கொஞ்சம் பல்ஸ் எகிரி இருக்குதுடா. வா, அந்த பையன் தயாள் வந்தால் கிளார்க்கிட்ட சொல்லி இருக்க சொல்லி அவனோட நான் பேச வேண்டியிருக்கோம். மாலை 3 மணிக்கு தயாள் கணேஷின் அலுவலகத்துக்கு வந்தான். கணேஷ் இருவருமே இல்லை. அங்கே இருந்த கிளார்க், உட்காருங்க, வந்துடுவார் என்றான். தயாள் அந்த ஆஃபீஸ் அறையில் உட்கார்ந்தான். சுற்றிலும் பார்த்தான். அலமாரி நிறைய, மேஜை நிறைய, கபோர்ட் நிறைய, சட்ட புத்தகங்கள். உட்கார்ந்தான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். ஆஸ்ட்ரேயை தேடினான். அதில் சிகரெட் சாம்பலை தட்டும்போது மேஜையின் மேல் இருந்த காகிதம் அவன் கவனத்தை கவர்ந்தது. ஆஸ்ட்ரே மேஜை மேல் இருந்தது. தயாள் அந்த காகிதத்தை எடுத்து கொண்டு நிதானமாக படிக்க ஆரம்பித்தான். கணேஷும் வசந்தும் இரவு சுமார் 7 மணிக்கு பிரபாகரின் வீட்டை அடைந்து மணி பொத்தானை அழுத்தினார்கள். பதில் இல்லை. இன்னும் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரல போல இருக்குது. கணேஷ் கதவை தட்டினான். கதவு திறந்து கொண்டது. உள்ளே இருட்டாக இருந்தது. சுவரில் தடவி சுவிட்சை தட்டினான். வெளிச்சம். மிஸ்டர் பிரபாகர், மிஸ்டர் பிரபாகர் என்று அழைத்தான். ஹால் காலியாக இருந்தது. கணேஷ்க்கு அந்த ஜன்னலை முதலில் பார்க்க வேண்டும். அதிலிருந்து படுக்கையறையின் கதவை உள்ளே தாளிட முடியுமா என்று பார்க்க வேண்டும். கணேஷ் அந்த ஜன்னலுக்கு அருகில் சென்றான். சாத்தி இருந்தது. திரை மறைத்தது. அதற்கும் கதவுக்கும் இடையில் உள்ள தூரத்தை மனதில் அளந்தான். படுக்கை அறை கதவை திறந்து பார்க்கலாம். பாஸ், பிரபாகர் வந்துட போகிறாரு. வரட்டுமே. கணேஷ் கதவை திறக்க முயற்சித்தான். உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. திடுக்கிட்டான். கணேஷ் அந்த அறை விளக்கின் வெளி சுவிட்சை தட்டினான். மறுபடி அந்த வெளிச்ச விளிம்பு. கணேஷ் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்தான். ஓ நோ! என்ன பாஸ்? பிரபாகர் என்றான் கணேஷ். என்னது? வசந்தும் பார்த்தான். பிரபாகர் தூக்கில் தொங்க அவர் கால்கள் தெரிந்தது. வசந்த் பதறி போய் பின்வாங்கினான். என்ன பாஸ் இது? இதுக்கு என்ன அர்த்தம்? மற்றொரு தற்கொலையா? அதே இடம், அதே அறை, அதே விதம். எல்லா கதவுகளும் சாத்தியிருக்கின்றன. அதே முறையுமா? நீ என்ன சொல்கிற வசந்த்? தயாள் நம்ம ஆஃபீஸில் நான் எழுதி வச்சுருந்ததெல்லாம் பார்த்துருந்தா? பார்த்து? தயாள் தச்சு வேலை தெரிஞ்சவன், என்கிட்ட சொல்லியிருக்கான்.
டோன்ட் பி சில்லி, கற்பனையை ஓடவிடாதே. கணேஷ் டெலிஃபோன் அருகில் நிதானமாக சென்று நிதானமாக அந்த எண்களை சுழற்றினான். ராஜேந்திரன், மறுபடியும் கணேஷ், மறுபடியும் ஒரு தற்கொலை. கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்கள் அடுத்து விறுவிறுப்பான ஒரு கதை தொடருக்காக. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.